ஆகவே நான் கோவிலுக்கு வருவதை தவிர்க்க நினைக்கின்றேன் என்று அந்த பெண் ஆகப்பட்டவள் அர்ச்சகரிடம் சொன்னார். அர்ச்சகர் பார்த்தார். சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு அந்த பெண்ணிடம் சொன்னார், சரி, இறுதியான முடிவை நீங்கள் எடுப்பதற்கு முன்னால் நான் ஒன்று சொல்கின்றேன், அதனை செய்கின்றாயா அம்மா என அந்த பெண்ணை பார்த்து அந்த அர்ச்சகர் கேட்டார். அந்த பெண் உடனே சொன்னாள், சொல்லுங்கள் சுவாமி, என்ன செய்ய வேண்டும், நான் செய்கின்றேன் என்று சொன்னார். உடனே அர்ச்சகர் சொன்னார், ஒரு கண்ணாடி குவளையிலே நன்கு தண்ணீரை நிரப்பி 2 முறை கோவில் வளாகத்துக்குள் வலம் வாம்மா. நீ வலம் வருகின்ற போது, அதாவது கோவிலை சுற்றுகின்ற போது, அந்த தண்ணீரானது தழும்பி கீழே விழக்கூடாது. இது நிபந்தனை. தண்ணீர் கீழே சிந்தாமல் நீ அந்த 2 குவளை தண்ணீர்களையும் எடுத்து வர வேண்டும் என்று சொன்னார். பெண் சொன்னாள், என்னால் இதனை எளிதாக செய்ய முடியும் சுவாமி, நான் செய்கின்றேன் என்று சொல்லி 2 குவளைகளிலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்தார். கோவில் அர்ச்சகர் அந்த பெண்ணை பார்த்து 3 கேள்விகளை கேட்டார். அதாவது எப்போது கேட்டார் என்றால், அந்த பெண்ணாகப்பட்டவள் அர்ச்சகர் ஐயா சொன்னபடி 2 சுற்று அல்ல 3 சுற்றுகளை ஆலயத்தை சுற்றி வலம் வந்து விட்டார். எப்படி? அந்த 2 கைகளிலும் 2 குவளை தண்ணீர்களை வைத்துக்கொண்டு அவற்றை சிந்தாமல் சிதறாமல் 3 முறை வலம் வந்து விட்டார். வலம் வந்தவுடன் அர்ச்சகர் அந்த 2 குவளைகளை வாங்கி வைத்துவிட்டு அந்த பெண்ணை பார்த்து கேட்டார். 3 கேள்விகளை கேட்டார். கையிலே கண்ணாடி குவளையிலே நீர் கொண்டு வரும்போது யாராவது செல்போனிலே பேசுவதை நீ பார்த்தாயா அம்மா? 2வது கேள்வியாக கேட்டார், கோவிலிலே யாரேனும் கிசுகிசுப்பாக அமர்ந்திருப்பதை நீ அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தாயா என்று கேட்டார். 3வது கேள்வியாக, யாரேனும் பாசாங்குத்தனமாக பக்தி செலுத்துவதை பார்த்தாயா என கேட்டார். உடனே அந்த பெண் சொன்னாள், சுவாமி, நான் எதை கவனிக்க? நான் கையிலே வைத்திருந்த 2 குவளை தண்ணீர், அந்த தண்ணீர் சிந்தக்கூடாது என்று நீங்கள் கட்டளையிட்டு விட்டீர்கள். அதனால் அந்த நீர் சிந்தாமல் இருக்கின்றதா என்பதை மட்டுமே நான் பார்த்து கொண்டு வந்தேன். மற்ற எதை பற்றியும் நான் கவனிக்கவே இல்லை சுவாமி என அர்ச்சகரிடம் அந்த பெண் சொன்னாள்.